சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தால் திடீரென எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக நடைபாதை கடை வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தெருவில் குப்பை போல் கொட்டி கிடக்கும் இவை ஒரு நடைபாதை உணவக கடையின் பொருட்கள்தான். கோடம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே மாம்பலம் ஹைரோடு பகுதி சாலையோர நடைபாதை கடைகளால் எப்போதும் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்படும். அது மட்டுமின்றி ரயில் நிலையம் அருகில் இருப்பதும் போதாக்குறைக்கு மெட்ரோ ரயில்வே பணிகள் நடப்பதும் அந்த சாலை இன்னும் நெரிசல் மிகுந்த பகுதியாகவே இருக்கும். இந்த நிலையில் மாம்பலம் ஹைரோடு பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி மாநகராட்சி நிர்வாகம் நடைபாதை கடைகளை இடித்து அகற்றியுள்ளது. இட்லி கடை முதல் பூக்கடை வரை 50க்கும் அதிகமான கடைகள் தற்போது துடைத்தெறியப்பட்டுள்ளன. இடிக்கப்பட்ட நடைபாதை கடையின் பொருட்கள் தெருவில் ஆங்காங்கே கொட்டி கிடக்கின்றன. முன்னறிவிப்பின்றி கடைகளை இடித்து அகற்றிவிட்டதால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக பல ஆண்டுகளாக உணவகம் நடத்தி வரும் கனகவள்ளி வேதனையுடன் கூறுகிறார். இதுதான் எங்களோட வாழ்வாதாரம். 10 பேர் என் பின்னாடி அவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாமே உள்ளே செய்வாங்க, வெளியில் வச்சு மழைக்கோசரம் அந்த சீட்டை இறக்கியிருக்கிறோம். எதுவுமே சொல்லலை. அந்த மேடம் 2 பேர் வந்து அது இடிச்சே தள்ளி ஆகணும், இடித்து தள்ளுங்கன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக நின்று அது இடிடான்றாங்க. இடித்து தள்ளி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போட்டாங்க. இடித்து தள்ளினது இல்லாத எங்களோட பொருள் ஃபுல்லாக பாருங்கள், வீட்டை இடிச்சிருக்கிறாங்க. செவத்து மேலே வச்சுருந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு, கேமரா ஃபுல்லாத்தையும் அடித்து உடச்சி அது பாருங்கள் ரோட்டில் கிடக்குது எல்லாமே. இன்றைக்கி நாங்கள் கடை நடத்த முடியாத நிலைமையில இருக்கிறோம். 10 பேர் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தண்ணிக்கு கூட வழி இல்லாத இருக்கிறாங்க. வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாம் வெளியூர், எதுவுமே செய்ய முடியல, அவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியல. எங்களுக்கு எதோ அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இடித்து அகற்றப்பட்ட கடைகளுக்கு இழப்பீடு வேண்டும். அவகாசம் கேட்டும் கடைகளை இடித்து அகற்றிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் அதே பகுதியில் 30 ஆண்டுகளாக பூக்கடை நடத்தி வரும் மாலதி. 30 வருஷமா பிளாட்பாரத்தில் கடை வச்சிருந்தேன். இப்போ கடையும் வாடகை எடுத்தேன். இந்த மெட்ரோவால் கடையும் வாடகை எடுத்திருக்கேன். 2 வருஷமா வாடகை கொடுக்குறேன். நான் வியாபாரம் இல்லாத ஏதோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தான்ப்பா விற்பேன். அதையும் நேற்று வந்து உடச்சி போட்டு அந்த அம்மா பேர் வித்தியாவாமே. எத்தனை பேர் இப்போ கெஞ்சிரும், ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுமா, எங்களால் போட முடியுமாப்பா, இதெல்லாம் எங்களால் முடியாது, நான் வாடகைக்கு இருக்கிறேன் ஐயா, எங்களால் முடியுமா சொல்லுங்க. ஓனர் கேட்டால் நீங்கள் தான் அதை நஷ்டடி எடுத்துக்கணுன்றாங்க. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது பொதுமக்களின் புகாரின் பேரிலேயே நெடுஞ்சாலையில் இருந்து நடைபாதை கடைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி வருபவர்கள் சாலையோர வியாபாரிகள். வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் இவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அதே இடத்தில் கடைகளை அமைத்து தர வேண்டும் என்பதே முதன்மை கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் தரகை பாலா.